गॉड्स वर्ड फॉर टुडे। आज के लिए परमेश्वर का वचन। लव योर एनिमीज and pray for those who persecute you, so that you may be sons of your Father who is in heaven. Matthew 5:44 and 45। अपने विरोधियों से प्रेम रखो और अपने सताने वालों के लिए प्रार्थना करो, जिससे तुम अपने स्वर्गीय पिता की संतान ठहरेंगे। मत्ती 5:44-45। మీరు పరలోకమందున్న మీ తండ్రికి కుమారులై ఉండునట్లు మీ శత్రువులను ప్రేమించుడి, మిమ్మును హింసించు వాని కొరకు ప్రార్థన చేయుడి. మత్తయి సువార్త 5వ అధ్యాయం 44వ వచనం. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். மத்தேயு 5:44-45. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ள பயமென்னை அணுகுவதில்லை, அன்பினாவி எனக்குள்ள நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. எங்க நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல கால வேலைக்காக ஸ்தோத்திரப்பா. ஒரு ஜப ஆவி எங்கள் மேல ஊற்றுங்க, அன்பின் ஆவி எங்கள் மேல ஊற்றுங்க ஆண்டவரே. எங்கள் சத்துருக்களை சிநேகிக்கிற ஒரு சிநேகம், எங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபிக்கிற ஒரு ஜப ஆவி எங்கள் எல்லார் மேல இந்த கால வேலை ஊற்றும். உம்மை பிரதிபலிக்க கிருபை தாரும். ஒரு ஜனங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இயேசுவின் नामத்தில் आमेन आमेन। प्रभु जी सुबह के वक्त के लिए हम धन्यवाद देते राजा। हमारे विरोधियों के लिए हम प्रार्थना करने का एक प्रेम की आत्मा हमारे ऊपर उंडेल दे, और प्रभु हमें सताने वालों के लिए प्रार्थना करने का एक प्रार्थना का आत्मा हमारे ऊपर उंडेल दे करके हम प्रार्थना करते हैं। एक नया अभिषेक हमें दे दे, तेरे लोगों को तो आशीष दे, यीशु का नाम में आमेन आमेन। God bless you all. Have a blessed day. Amen. Amen.